வணக்கம். உங்கள் உதயா, உங்களின் ஒருவன் உதயா. இப்போ ஈரோட்டில் வந்து நேற்று கரெக்டாக 8:40க்கு வந்து தனியார் பேருந்து, அது எப்படின்னா லாரியை முந்துறதுக்காண்டி போகும்போது லெஃப்டில் ஏறி போயிருப்பாங்கன்னு லெஃப்டில் போயிருப்பாங்க. போனதில் வந்து பள்ளத்தில் விட்டனால வண்டி 2-3 தடவை கவுந்து அப்சைட் ஆக்கி அதில் 2 பேர் அங்கனே ஸ்பாட் அவுட்டு இறந்துருக்காங்க. அதை நினைக்கவே நமக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே நம்ம டிரைவர்ஸ், தனியார் பேருந்து டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும். நம்ம பயணிகள் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி கொஞ்சம் போகணும். ஏன்னா நீங்கள் பூராமே டைமிங் பார்த்து தான் ஓட்டுறீங்க. உங்களுக்கு டைமிங் தான், நீங்கள் அதை டைமிங் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஓட்டுங்க. ஏன்னா இதுனா உண்மையிலே எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா அதுனா. ஏன்னா காலையில் பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வரேம்மான்னு சொன்னேன். ஏன்னா பூராமே கல்லூரி மாணவர்கள் பூராமே. அது நமக்கு ரொம்ப மனம் இதாகுது. உண்மையிலே வந்து அந்த 2 பேருக்குமே வந்து தமிழ்நாடு மகளிர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கணும். அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டுங்க. அங்கே வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டோம், எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, அங்கே வந்து எப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸு நிற்கவே நிற்காதான், பைபாஸ்னால நிற்காதான். இந்த தனியார் பஸ்ஸு தான் அதிகமாக நிற்கிதான். அதனால தானே இவ்வளோ தூரம் நாங்கள் என்னது கவர்மெண்ட் பஸ் நின்றுச்சுன்னா இந்த மாதிரி சேதாரம் வந்திருக்காதுண்ணா அப்படின்ட்டாங்க. இது நம்ம கவர்மெண்ட் ஓட்டுநருக்கு வந்து அங்கங்கே பைபாஸில் போனீங்கன்னா மாணவர்கள் இது இருந்தாங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஏற்றிட்டு போங்கண்ணா. ஏன்னா இது வந்து அதே மாதிரி அதிகமான ஆள் ஏற்றாதீங்க. இது கவர்மெண்ட்டில் ஏற்றுனது கிடையாது பஸ்ஸில், இதுவரை நான் பார்த்துருக்கேன். தனியார் பஸ்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப ரொம்ப நெரிசலாக இருக்காமல் அடுத்தடுத்து, ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, வண்டி அநேகமாக கிடையாதுங்கிறாங்க. அது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பார்த்து அந்த ஊருக்கு பெஸ்ட்டாக ஒரு 2-3 வண்டி விடணும் அப்படின்ட்டு கேட்கணும். இந்த டயத்தில் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கவனமாக நம்ம தனியார் வண்டி ஓட்டுநர் வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. நன்றி.